இன்றைய நிகழ்ச்சியில மாசுபட்ட நதிகளை மீட்டெடுக்கிறது, பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கிறது போன்ற பல விஷயங்களை பார்க்க இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மிக தீவிரமான காலநிலை மாறுபாட்டாலேயோ இல்லை அதுக்கு ஏற்ற சூழலியல் தகவல் அமைப்புகள் நம்மக்கிட்ட இல்லாமல் போகிறதாலேயோ உலகளாவிய அளவில் பங்கு விவசாய உற்பத்தி குறையக்கூடும்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரியப்படுத்துகிறாங்க. வணிக ரீதியாக பலன் தரலன்னு பல உள்ளூர் ரகங்கள் அழிஞ்சிட்டே வருது. இது எல்லாத்துக்கும் அதிக பலன் உண்டு. முக்கியமாக இது எல்லாமே காலநிலை மாற்றத்தை தாங்கக்கூடியது. பாரம்பரிய விதைகளை மீட்டெடுத்து பாதுகாத்துட்டு வர ஒரு இளைஞரை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். அவரை இப்போ இந்த நவீன உலகம் பின்பற்றுது. அது என்னன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த காய்கறிகளின் பெயர்களை சொல்ல முடியுமா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிங்க. பரங்கிக்காய், சொரக்காய், பீக்கங்காய், சூரியகாந்தி, மக்காச்சோளம், இது எல்லாமே நம்ம வெள்ளரி பழம். இது இல்லாமல் கிட்டத்தட்ட 300 வகையான காய்கறி கிழங்கு வகைகள் நம்ம தோட்டத்தில் போட்டிருக்கோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஊத்தங்கரையைச் சேர்ந்த விவசாயியான சுந்தர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரித்தான விதைகளுடன் பணிபுரிகிறார். நீங்கள் பார்க்கும் எல்லா காய்கறிகளையும் உங்களால் பெயரிட முடியாது, ஏனென்றால் அவை அரிதாகிவிட்டன. 10,000 வகையான நாட்டு தக்காளிகள் இருந்ததாக ஆய்வுகள் சொல்லுகின்றன. ஆனால் இப்போது சந்தையில் 2 ரகங்களை மட்டுமே பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் 4,000 வகையான கத்திரிக்காய்களும் 20,000 மரபார்ந்த நெல் வகைகளும் இருந்தன. சுந்தரின் வயலில் மட்டுமே இவற்றில் சில இனங்களை பார்க்க முடியும். நம்மளோட பயணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் பயணம் பண்ணுறோம். என்னென்ன மக்கள் சாப்பிட்டாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதா அதோட மொத்த பயணம் வந்து ஓவராலாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000க்கும் மேற்பட்ட ரகங்களை நம்ம அடையாளப்படுத்தி அதை ஆவணப்படுத்தியிருக்கோம். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தக்காளி எடுத்துகிட்டு ஒரு 100 வகையான தக்காளி இருக்குது. போன வருஷம் 80 போட்டிருந்தோம், இந்த வருஷம் 100 வகையான தக்காளி இருக்குது. அது இல்லாமல் சொரக்காய் வகைகள், சொரக்காயில் 60 வகையான சொரக்காய் நம்ம கிட்ட இருக்குது. அது மாதிரி பரங்கிக்காயில் வந்து ஒரு 30 வகையான பரங்கிக்காய் இருக்குது. பன்முகத்தன்மை கொண்ட நாட்டு ரகங்களை வேகமாக வளரக்கூடிய லாபம் தரும் விதைகள் வெளியில் தள்ளி இருக்கின்றன. ஆனால் பழைய ரகங்களில் லாபத்தை மட்டுமே தேடக்கூடாது என்று சுந்தர் சொல்கிறார். இவற்றின் சுவை வேறு விதமானது. இவற்றுக்கு கூடுதல் சத்துக்கள் உண்டு என்று சொல்கிறார். நாட்டு விதைகள் வறட்சி போன்ற காலநிலை தீவிரங்களையும் தாங்கக்கூடியவை. ஏனென்றால் இவை இந்த காலநிலையில்தான் பரிணாம வளர்ச்சி அடைந்தன. தமிழ்நாட்டில் இருக்கும் 60 லட்சம் விவசாயிகளில் 1,50,000 பேர் வறட்சியால் பாதிக்கப்பட்டார்கள் என்று சென்ற ஆண்டின் தரவுகள் சொல்லுகின்றன. இதற்கான ஒரு தீர்வு நாட்டு விதைகள் என்கிறார் சுந்தர். ஏன் விவசாயிக்கு விதை கையில் எடுக்கணும் அப்படின்னா, விவசாயிக்கு விதை தான் பெரிய சொத்து. அதாவது தான் நிலத்தில் என்ன விவசாயம் பண்ணணுன்றதை விதை கையில் வச்சுருந்தா மட்டும் தான் முடிவு பண்ண முடியும். விதை உங்ககிட்ட இல்லைன்னா யார் விதை வச்சுக்கிறாங்களோ அவங்க சொல்கிற விவசாயத்தை நீங்கள் பண்ணி ஆகணும். குலசேகரப்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்குது. குலசை கத்திரிக்காய் அது ரொம்ப சிறப்பான கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கால் நின்னோம்னா 5 நிமிஷம் மேலே அந்த மண்ணில் நிற்கவே முடியாது. ஆனால் அந்த நிலத்தில் கத்திரிக்காய் விளையும். ஆனால் அந்த கத்திரிக்காய் வெளியே யாருக்கும் தெரியல, சந்தைக்கு வர்றதில்லை. அதே மாதிரி உப்பு தண்ணியில் விவசாயம். ஒரு கடலூருக்கும் பாண்டிக்கும் நடுவில் ஒரு ஊருக்கு அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடல் தெரியும். இங்கே தண்ணி மண்ணை நோண்டி தண்ணி எடுப்பாங்க, எடுத்துகிட்டு போய் அந்த செடிக்கு ஊற்றுவாங்க. அந்த தண்ணி நீங்கள் வாயிலே வைக்க முடியாது. ஆனால் அந்த தண்ணியில் கத்திரிக்காய் விவசாயம் பண்ணுறாங்க. இப்போ இந்த விவசாயம் மாறிடுச்சு. கடந்த ஒரு 10 ஆண்டுகள் அங்கே யாரும் அந்த கத்திரிக்காய் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா எல்லாரும் போர்வெல் போட்டு கீழே இருக்க 600 அடி கீழே போய் நல்ல தண்ணி எடுக்கிறாங்க. உப்பு தண்ணி இல்லாத ஒரு தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணும்போது இந்த மரபுறாங்க வந்து அங்கே வேலை செய்யலை. நாட்டு விதைகளுக்கு பதிலாக ஹைபிரிட் எனப்படும் கலப்பினங்கள் வந்துவிட்டன. இவற்றின் விலை குறைவு, இவற்றை வாங்குவதும் எளிது. ஆனால் இவற்றுக்கு பூச்சிக்கொல்லிகளும் உரங்களும் தேவை என்கிறார் சுந்தரின் அண்டை வீட்டுக்காரர். இது ஒரு மூட்டை எவ்வளோ வரும்? இந்த நெல் அம்மன் நெல் இருந்தாங்க ஒரு 2,700 2,800 வருங்க. மொத்த செலவுக்கு இதுக்கு எவ்வளோ மிச்சம் ஆகும் அது மட்டும் சொல்லுங்க. மிச்சம் ஆகுன்னா பில்லு தான் மிச்சம் ஆகுங்க. பில்லு தான் மிச்சம். லாபம் இல்லைன்றீங்களா? லாபம்லாம் ஒன்றும் இல்லைங்க விவசாயத்துக்கு. அப்பா தாத்தா வச்சது வந்துங்க விலை கொடுத்து வாங்கவே இல்லைங்க. எந்த வருமானமும் இல்லாமல் சொந்த முதலீடு போட்டு சம்பாரிச்சாங்க. இப்போ அப்படி இல்லைங்க, தலைக்கு மாறுறதுனாலங்க கடைக்கு தான் போகிறாங்க. சுந்தர் நாட்டு விதை பகிர்வு குழு ஒன்றை உருவாக்கியுள்ளார். இந்த விதைகள் நீண்ட காலம் பிழைப்பதற்கும் இவை விளையும் மண்ணுக்கும் முதலீடு செய்கிறார். இது இந்த விதைகளை ஜனநாயகப்படுத்த உதவுகிறது. இந்த குழு ஒரு சேமிப்பு கிடங்காக இருந்து விதைகளை சேகரித்து நாட்டு விதைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. என்னுடைய குடும்பம் வந்து பூர்வீகமாக விவசாய குடும்பம் தான். முன்னாடி வந்து வீரிய ரக விதைகளை வச்சு தான் ரசாயன விவசாயம் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நாட்டு ரக விதைகளை வச்சு இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கோம். ஃபேஸ்புக்கில் முகநூலில் சுந்தர செஞ்சேன். அப்போ வந்து எங்கிட்ட இருக்க விதையை அவர்கிட்ட கொடுத்தேன். அவர்கிட்ட இருக்கிற விதையை நான் வந்து பெற்று இங்கே இருக்கிற தோட்டத்தில் போட்டு இங்கேருந்து பகிர ஆரம்பித்தோம். இந்த மாற்றத்திற்கு பிறகு அவரது வயலிலிருந்து விளையும் பொருட்களை மக்கள் பார்க்கும் விதம் மாறியிருக்கிறது என்று யுவராஜ் சொல்கிறார்.
இந்த நாட்டு ரக விதைகளை வந்து நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்துறதுனால இங்கே நல்லா விளையுது. நம்ம வந்து விதைக்கான காசு எதுவும் கொடுக்குறது கிடையாது, அந்த அதுக்கான உரத்துக்கான காசு எதுவும் கொடுக்குறது கிடையாது. நம்மக்கிட்ட என்ன கிடைக்குதோ அது மட்டும்தான். இங்கே விளையிறதை எடுத்துன்னு போயிட்டு இந்த சந்தைகளை கொடுக்குறோம். இங்கே மக்கள் வந்து அந்த காய்கறி முக்கியமாக அது மட்டும் தான் கேட்டு வாங்குறாங்க. இங்கே என்னுடைய காய்கறிக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. இது போன்ற முன்னெடுப்புகள் விவசாயிகளை ஒருங்கிணைக்கின்றன, அவர்களது தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றன, சுற்றுச்சூழலின் தேவைகளையும் கவனித்துக் கொள்கின்றன. இது உணவு பாதுகாப்பின் எதிர்காலத்தை கவனித்துக் கொள்வதில் முக்கியமானது. இந்தியாவில் பல நதிகளும் துணை நதிகளும் மனிதர்களால் ஏற்படக்கூடிய காலநிலை மாறுபாடால் ஒன்று வற்றி போயிருக்கு, இல்லை மாசுபட்டு சாக்கடைகளாக மாறியிருக்கு. இந்த நிலை மாறுமான்னு நினச்சி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நதிகளை மீட்டெடுக்கவும் அதன் ஓரத்தில் இருக்கக்கூடிய சூழல் அமைப்பை மீட்டெடுக்கவும் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு நிறுவனம் முன் வந்திருக்காங்க. அது என்னன்றதை இந்த தொகுப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சிறிய அதிசயத்தின் கதை. குப்பை நிறைந்த செத்துக்கொண்டிருந்த ஒரு நதி எப்படி கூட்டு முயற்சியால் உயிர்ப்பிக்கப்பட்டது என்பது பற்றிய கதை. காம் நதி 65 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இதில் 11 கிலோமீட்டர்கள் சத்ரபதி சம்பாஜி நகரின் ஊடாக செல்கின்றன. முன்னாள் அவுரங்காபாத் என்று அழைக்கப்பட்ட இந்த நகரம் மும்பையை மத்திய இந்தியாவுடன் இணைக்கிறது. மேற்கு இந்தியாவின் மிக வேகமாக வளரும் தொழில் நகரங்களில் இதுவும் ஒன்று. அந்த முன்னேற்றம்தான் ஒரு சுத்தமான நதியை சாக்கடையாக மாற்றி இருக்கிறது. நதியால் காப்பாற்றப்பட வேண்டிய உயிர்களை அது அழித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இங்கு வசிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. வடிகால் அமைப்பு இல்லை. இந்த ஆறுதான் இருப்பதிலேயே தாழ்வான பகுதி. ஆகவே இதற்குள் தூக்கி வீசும் குப்பைகள் எல்லாம் இதற்குள்ளேயே இருக்கின்றன. இப்போது இது ஆறு அல்ல, சாக்கடை. ரமா அபாடே போன்ற பல உள்ளூர்வாசிகள் தங்களது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் சாக்கடை ஒரு காலத்தில் நதியாக இருந்ததை உணரவில்லை. ஆகவே அவர்கள் தொடர்ந்து குப்பைகளை வீசிக்கொண்டிருந்தார்கள். இந்த பக்கத்தில் இருக்கும் நதி எப்போதுமே அழுக்காகத்தான் இருந்தது. பாலம் கட்டுவதற்கு முன்னால் இந்த பக்கத்தில் இருப்பவர்கள் வந்து திறந்த வெளியில் மலம் கழிப்பார்கள். வீட்டு குப்பைகளை தவிர தொழிற்சாலை கழிவுகளும் அதிகமாக இந்த நதியில் கொட்டப்படுகின்றன. பரோக் பொறியியல் நிறுவனம் என்கிற ஒரு உள்ளூர் அமைப்பு இதனை மாற்ற நினைத்தது. 2017 தனது கார்ப்பரேட் சமூக பொறுப்பின் ஒரு அங்கமாக இந்த நதியை சுத்தப்படுத்த நினைத்தது. முதலில் கொட்டிய குப்பைகளை சுத்தப்படுத்த வேண்டும் என்றுதான் திட்டமிட்டோம். இங்கிருந்து 1000 லாரி குப்பையை நீக்கினோம். பாலத்துக்கு இரு பக்கமும் இருக்கும் 1.5 கிலோமீட்டர் நீளத்தை சுத்தப்படுத்தும் திட்டமே அப்போது இல்லை. 2017 இந்த நிறுவனம் எக்கோ சத்வா என்ற உள்ளூர் தொண்டு நிறுவனத்துடன் ஒருங்கிணைந்தது. எக்கோ சத்வா என்பது பசுமையாக்கல் மேலாண்மை, நீர்நிலை மீட்டுருவாக்கம் மற்றும் திடக்கழிவு மேலாண்மைக்கு கவனம் தரும் ஒரு அமைப்பு. நகரத்துக்குள் பாயும் 11.5 கிலோமீட்டர் நீள நதியை ட்ரோன் கேமராவை வைத்து எக்கோ சத்வா ஆராய்ச்சி செய்தது. நாங்கள் இந்த ஆய்வில் 3 முக்கிய பிரச்சனைகளை பார்த்தோம். முதலாவது மாசுபாடு. ஆற்றுக்குள் திடக்கழிவுகளும் திரவ கழிவுகளும் வந்தன. இரண்டாவது, நதிக்கும் மக்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பு குறைவாக இருந்தது. மூன்றாவது, இந்த தொடர்புக்கான இடங்கள் இல்லாமல் இருந்தது. பாதிக்கப்படாத பகுதிகளை எக்கோ சத்வார் தேர்ந்தெடுத்தது. இவற்றை விரைவில் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்பதால் தனது வேலையை இங்கு செய்ய வேண்டும் என்று இந்த தொண்டு நிறுவனம் நினைத்தது. பலருக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய, கார்ப்பரேஷனுக்கு ஆர்வத்தை வரவழைக்கக்கூடிய, அரசாங்கத்துக்கும் ஆர்வத்தை தரக்கூடிய ஒரு மாற்றத்தை காட்டினோம். இப்போது இங்கு வாழும் நகர்ப்புற மக்களுக்காக இந்த நதிக்கு அருகில் ஒரு சூழல் பூங்கா, திறந்தவெளி அரங்கம், விளையாட்டு பகுதி ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. இன்னொரு அம்சம் கழிவுநீரை சுத்தப்படுத்துவது. 250 வழிகள் வழியாக நகரத்தின் கழிவுநீர் ஆற்றுக்குள் வருகிறது என்று இந்த தொண்டு நிறுவனம் கண்டறிந்தது. குழாய்களை பழுது பார்த்து நிலத்தடியில் இருக்கும் கழிவுநீர் அமைப்பில் விடுபட்ட இணைப்புகளை மேற்கொள்ளும் வேலை இருந்தது. அடுத்தபடியாக நதிக்கு அருகில் பல சுத்திகரிப்பு மையங்கள் வைக்க வேண்டும் என்று முனிசிபல் அதிகாரிகள் முடிவெடுத்தார்கள். நதியின் முடிவு பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையத்தை வைக்காமல் பரவலான சுத்திகரிப்பு மையங்களை தொடக்கத்திலேயே வைக்க வேண்டும்.
ஒரு சுத்திகரிப்பு மையம் 7 நாள்கள்ல செயல்பட தொடங்கிடும். ஒரு நாளைக்கு 2 கோடி நீர் சுத்திகரிக்கப்படும். இது பயன்பாட்டுக்கு வந்தா ஆறு சுத்தமாகும். then the river will be clean. आपले छत्रपती संभाजीनगर स्वच्छ व सुंदर ठेवण्यासाठी आपल्या महानगरपालिकेला सहकार्य करा. கழிவை பிரிப்பதும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் நீரை சுத்தப்படுத்துவதில் முக்கிய அம்சங்கள். சத்ரபதி சம்பாஜி நகரைச் சேர்ந்த 280 தூய்மை பணியாளர்கள் தினமும் வீடு வீடாக சென்று குப்பைகளை சேகரிக்கிறார்கள். நதியை நோக்கி குப்பையுடன் யாராவது வரும்போது அவர்களிடம் பேசி நாங்கள் குப்பையை எடுத்துக்கொள்வோம். இந்த நகரத்தைச் சேர்ந்த 80% குப்பை இப்போது பிரிக்கப்படுகிறது. காம் நதியில் தொடர்ந்து குப்பை போடுபவர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. நகரத்திற்கு வெளியில் உள்ள ஊடுருவி தாவர இனங்களை நீக்குகிறார்கள். இதனால் 1 டசனுக்கும் மேற்பட்ட உள்ளூர் தாவர மற்றும் விலங்கு இனங்கள் மீண்டு வந்துள்ளன. நரிகள் திரும்ப வந்திருக்கின்றன. இந்த இடம் அவற்றுக்கு பாதுகாப்பானதாக மாறியிருக்கிறது. பருந்துகள், மரகத புறாக்கள் வரத் தொடங்கி இருக்கின்றன. 5 ஆண்டுகள் நடந்த காம் நதி மீட்டுருவாக்க திட்டம் 15 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்பட்டது. இந்த திட்டத்தை தேசிய அளவில் நகர்ப்புற நதிகள் தொடர்பாக பணியாற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் பயன்படுத்த வேண்டும் என்று எக்கோசத்வா நினைக்கிறது. நமது நதிகள் உயிர் இலைகளை போன்றவை. மனிதர்களுக்கும் பல்லுயிர் பெருக்கத்துக்கும் உதவும் இடங்கள். இவற்றை இதுவரை உதாசீனப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இவற்றை இயற்கையான நிலைக்கு மீட்டெடுக்க இது ஒரு வாய்ப்பும் கூட. நிலத்தை மீட்டெடுத்து அதை அந்நிய சந்தைகள் மற்றும் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக இதை செய்யலாம். reclaiming the land and using it for further markets or buildings or structures. ஏற்கனவே நிறைய முன்னேற்றம் இருக்கிறது. ஆனால் செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கிறது. ஒருங்கிணைந்த நீர் கண்காணிப்பு செய்ய வேண்டும். நதியின் நிலை மற்றும் அதற்கு அருகில் இருக்கும் தாவர மற்றும் விலங்கினங்கள் பற்றிய மக்களின் பொறுப்பு மற்றும் பங்களிப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அது முக்கியமானது. என்ன நடந்தாலும் இயற்கை நீடிக்கும். கொஞ்சம் ஆதரவு இருந்தாலே அது பொழைச்சிக்கும், நம்மளையும் பிழைக்க வைக்கும். இன்றைய நிகழ்ச்சியில உங்களுக்கு எது ரொம்ப அதிகமாக ஊக்கமளிச்சுது எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.